அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த பண்ணையில் வச்சு வளர்ப்பாங்களே அந்த மாதிரி நாட்டுக்கோழி. இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி நீல வாக்கில் நறுக்கிட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும்போது குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் அதனால் 2 ஸ்பூன் போட்டாவே போதும், சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இது மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் வந்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ சிக்கன் வந்து சேர்த்துட்டேன். இதில் வந்து தோலோடு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தோலோடவே சேர்த்துக்கலாம். தோலோடவே சேர்த்து செய்யலாம். நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம நாட்டுக்கோழி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நல்லா பரட்டி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வேக விடலாம். மஞ்சள் பொடி இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம பிராய்லர் சிக்கன் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதிகமாகவே வேக வைக்கணும். அதனால் நல்லா பரட்டி விட்டுட்டு தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டோம்னா அது நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த டைம் வரைக்கும் வேக வச்சுட்டு இடையில ஒரு வாட்டி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க செய்யும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாதனால கொஞ்சம் அடிப்பிடிக்க செய்யும். அதனால் கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா ஒன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி இது 3 வந்து வதக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கன் கலவை கொஞ்சமாக வதக்கி அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி சேர்க்கும்போது கிரேவி இன்னும் நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் மசாலா சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு வந்து இந்த மசாலா கலவை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. சிக்கன் வந்து இதுலேயே கொழுப்பெல்லாம் இருக்கிறதுனால இப்போவே எண்ணெய் தெளிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பரட்டி விட்டுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூனும், தண்ணி வந்து 1 டம்ளர் அளவு ஊற்றி நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டோம்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கிடைக்கும். நம்ம கொதிக்க விடும்போது வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டேன். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா வாசனையும் கமகமன்னு இருக்கும். குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டோம்னா இந்த சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நல்லா சுடு சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி சிக்கன் கிரேவி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.